காச நோய்க்கான மருத்துவம். இன்னைக்கு காச நோய்னா என்னன்னா, சளி அதிகமாக தண்ணியில் விளையாடுறது, இரவு நேரத்தில் ஐஸ் கட்டி இதெல்லாம் சாப்பிட்றது, தலைக்கு குளிச்சுட்டு தலையை தோட்டாமல் அப்படியே இருக்கிறது, ஈர துணிகளோடு இருக்கிறது, மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே வண்டியில் போய்கிட்டே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் ஊர் விட்டு ஊர் போய் தண்ணி குடிக்கிறோம். இந்த ஊர் விட்டு வேற ஒரு ஊர் போகிறோம், அங்கே போகிற இடத்துல தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி சேராமல் போயிடும். காய்ச்சி குடிச்சிட்டா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். பச்சையாகவே அப்படியே தண்ணி குடித்தோம்னா அந்த தண்ணியினுடைய தன்மை நம்ம ஏற்கனவே குடித்த தண்ணிக்கும் அதுக்கும் ஒத்து வராது. அப்போ கண்டிப்பாக சளி பிடிக்கும். கொஞ்ச நாள் சளி பிடிச்சாலே அது காச நோயாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த சளியானது உள்புறம் ஒட்டி எலும்புகளை அரிச்சிடும், உடல் எடையை குறைச்சிரும், உடலினுடைய வேகத்தை குறைச்சிரும், வலி தாங்க முடியாது. அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு கொளிஞ்சி இலை, இது கிராமப்புறங்கள் அதிகம் கிடைக்கும். நகர்ப்புறங்கள்லேயும் இந்த சாலை ஓரத்தில் நிறைய நான் பார்த்துட்டு வரேன். இதை யாருமே பயன்படுத்துறது இல்லை. இந்த அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது. எவ்வளவு மோசமாக உள்ள வலி இருந்தாலும் அந்த வலியை எடுக்கக்கூடியது. ஜாதிக்காய் உள் உறுப்புகளில் இருக்க சளியை குறைக்கக்கூடியது. பிஸ்தா பருப்பு, அதிக சளி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு சாப்பிட்டாலும் சளி குறைய ஆரம்பிச்சிடும். சித்த அரத்தை அறுத்து எடுக்கக்கூடியது. உள்ள சளி இருந்தாலும் எது இருந்தாலும் அதை அறுத்து எடுக்கிறதுக்காண்டி தான் அரத்தைன்னு சொல்லுவோம். அது சித்த அரத்தை. கிராம்பு அந்த இருமலை கட்டுப்படுத்தும், சளியை குறைக்க ஆரம்பிச்சிடும், வலியை குறைக்கும். தேன் உள் உறுப்புகளை காப்பாற்றக்கூடியது. இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காச நோய்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. இப்போ காச நோய் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்பாங்க. ஆஸ்துமாவை தான் காச நோய் அப்படின்னு சொல்கிறோம். டிபின்னு சொல்லுவாங்க. அதாவது சளி பிடிச்சிட்டு சீக்கிரமாக குணமாயிடுச்சுனாக்கா அது சாதாரணமாக நம்ம உடம்ப அதுவே சரி பண்ணிக்கிறோம். தொடர்ந்து சளி வராமல் வறட்டு இருமலாக இருமிட்டு இருப்பாங்க. வெள்ளை எச்சிலோடு சேர்ந்து வெள்ளையாகவே இருக்கும் சளி அவங்களுக்கு. அது சீக்கிரமாகவே குணமாகாது. அப்படி இருக்குனாக்கா அவங்களுடைய உமிழ்நீர் அவங்களுக்கு சளியாகி மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா நரம்புகளையும் அரிச்சிரும். நம்ம சாப்பிட்ற உணவுகள் உள்ளுக்குள்ளே பசியே எடுக்காது. சளியெல்லாம் போய் தங்கி தங்கி எலும்பெல்லாம் அரிச்சிரும். அவங்களுக்கு சத்தே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி தூக்கம் வராது. வறட்டு இருமல் இருமிக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா எந்த ஒரு இதுலேயும் நாட்டமே இருக்காது. அப்போது ரத்தோட்டங்கள் குறைஞ்சி போயிடும். அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் இந்த நோயே வருது, காச நோய். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சளியை வெளியேற்றக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, கெட்டிப்படுத்தக்கூடியது இந்த ஜாதிக்காய். எப்படிப்பட்ட சளியும் வெளியேற்றக்கூடியது. கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம். நம்ம அளவு முறைகளை சொல்லிடுறேன். ஜாதிக்காய் 1 எடுத்துக்கிறலாம். கிராம்பு ஒரு 7. இதுவும் உள்ளே இருக்க சளியை வெளியேற்றக்கூடியது, புண்களை ஆற்றக்கூடியது, நரம்பை வலுப்படுத்தக்கூடியது. கிராம்பு 7 எடுத்துக்கிறலாம். சிற்றரத்தை, இது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் எல்லாம் சேர்ந்த கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு பீஸ் அளவுக்கு இது பொடியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். பொடியாக எடுத்துக்கிறலாம். இது சேர்ந்த எல்லாமே இடித்த கலவையாக நான் வச்சுருக்கிறேன். சிற்றரத்தை, கிராம்பு, ஜாதிக்காய், இது 3 சம அளவு போட்டு இடித்து பொடியாக வச்சுருக்குறோம். இப்போ பொடியாக எடுத்துக்கிறலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். கொளிஞ்சி இலை, இதை நிழல் காய்ச்சல் போட்டு நல்லா இலையை அரைச்சி நல்லா ஜலிச்சு பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப, நீங்கள் தினமும் போய் தேடி போகணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த கொளிஞ்சி இலையை நிழல் காய்ச்சல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் பொடியாக. இது கசப்புத்தன்மை உள்ளே இருக்கிற சளிகளை வெளியேற்றும், நரம்புகளை வலுப்படுத்தும். கசப்புத்தன்மை உள்ள பொருள் எப்போவுமே நோயை சீக்கிரமாக குணப்படுத்தும். நம்ம அளவு முறையில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம்.
கசப்பும் துவர்ப்பும் இருக்கும். நச்சு கிருமிகள் புழு பூச்சிகள் உள்ளுக்க இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடியது. இது வந்து கசப்பு கார்ப்பு தன்மை ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. கொளிஞ்சி இலை நிழல் காய்ச்சல் போட்ட பொடி. அவங்க உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம பழையபடிக்கும் ரத்தோட்டத்தை கூட்டணும் அப்படின்னாக்கா இந்த பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிறலாம். தினமும் ஒரு 10 பருப்பாவது அவங்க சாப்பிட்டுட்டே வரணும். அதிகமாக சாப்பிட வேண்டாம். 10 பருப்பு இந்த கலவையோடு சேர்ந்து நீங்கள் நொறுக்கி போட்டுக்கிட்டாலும் சரி, அப்படியே கூட கலவையாக கலந்து மென்று சாப்பிட்ருங்க. உணவோடு இந்த மருந்து எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரம் இந்த நோய் சீக்கிரமாக சரியாகும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சுத்தமான தேன் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி தினமும் காலையில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அவங்க உணவு எடுத்துக்கங்க. சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு அந்த ஆஸ்துமா காசநோயின்றதை வந்து சரியாயிரும். காசநோய் வந்துடுச்சுனாலே அவங்கள வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. முந்தையெல்லாம் அந்த பாத்திரத்தை ஒதுக்கிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற தட்டு, அவங்க குடிக்கிற தண்ணி, அந்த குவளை, அதான் டம்ளரு எல்லாமே வந்து தனியாக போட்டுருவாங்க. துண்டு வட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து தனியாக போட்டு அதில் எச்சி இதெல்லாம் பற்றக்கூடாது. இன்றைக்கி வந்து அதிகமாக அரசே வந்து அதுக்கான மருந்து எல்லாம் கொடுத்து ஒரு 6 மாதமோ 8 மாதமோ சாப்பிட சொல்லி அந்த காச நோயே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களில் இதெல்லாம் தெரியாது. அவங்க போய் வந்து நகர்ப்புறங்களில் போய் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி அதிகமாக பரவாயில்ல, இருந்தாலும் இதையும் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. அதையும் சாப்பிட்லாம், இதையும் சாப்பிட்லாம், தவறே பண்ணாது. தமிழ் மருத்துவம் தவறே பண்ணாது, பயப்பட தேவையில்லை. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இதை சாப்பிட்டாங்கன்னா நெஞ்சு சளி உடையும். இல்லை சாப்பிடும்போதே இங்கே வரைக்கும் அடைச்சிருக்க சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது தெரியும். இந்த சளி உடைய அந்த காச நோய் சரியாகும். காச நோய் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.